வழி எனப்படும். தீட்டுள்ளவன் நடந்துவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும், நீ வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கணும் அவசியம் இல்லை. நீ ரொம்ப புத்திசாலியா இருந்ததா, ஆண்டவர் புத்திசாலி இல்லை, அறிவு இல்லை, நானும் இல்லை, படிக்கல, இதை பத்திலாம் கவலைப்படும் இல்லை. இந்த வழியில வருவங்க யாரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, யாரா இருந்தாலும் கெட்டு போவது கிடையாது. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இயேசு கிட்ட நான் சொல்ல, அற்பமா எனப்பட்டவனையும் தள்ளப்பட்டவனையும் ஆகாதென்று தள்ளப்பட்டவனையும் முடியாதவர்களையும் ஒன்றுக்கும் இல்லாதவர்களையும் கர்த்தர் எல்லாம் உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு இது இல்லாது இல்லை இது இல்லாது அந்த இயேசு என்ற வழியில வந்துட்டேன், எனக்கு பேதையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புத்தி வரலங்க, எனக்கு புத்தி தெரியலங்க, முதல்ல இருக்கட்டும். இயேசு உனக்கு புத்தி தெரியாதவங்க கூட உன்னை எல்லாம் மாத்திடுவார். நீ திசை கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, நீ திசை கெட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட போறதும் கிடையாது, நீ கெட்டு போறது கிடையாது. ஏன்னா இயேசு வாழ்க்கையில வழியா இருக்கிறார். அந்த வழியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அங்க சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகமும் அங்க போவதில்லை, அங்க காணப்படவும் மாட்டார்கள். என்ன சொல்றாரு, சத்ரு உங்க வாழ்க்கையில காணப்பட முடியாது. சொல்லுங்க, சத்ருவு காணப்பட முடியாது. பொல்லாத சக்தி அந்த சிங்கம், இங்க வந்தா அவன் அசிங்கப்பட்டு போயிடும். துஷ்ட மிருகம் என்ன பண்ண முடியாது, வரப்போவதில்லை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்ரு உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் சோம் பண்ண பாருங்க, கவனிங்க, எல்லாருக்கும் ஜோம் பண்ணுங்க, வியாதிகளுக்கெல்லாம் ஜோம் பண்ண, விசாசம் பொறுத்த போன அது என்ன அடிச்சிருச்சு, அது என்ன அடிச்சிருச்சு, சாசம் என்ன அடிச்சிச்சு, அடிச்சு என்ன வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. நான் சொன்னேன், அடுத்தது எப்பா லூக்கா 10:19 ஒரு வசனம் வந்தது. என்ன சொல்றதுன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்வீர்கள், அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுது. என்ன எடுத்து போட்டலாமான்னு கேட்டேன். அறிவுள்ளவர்களே, வேற எங்கன்னா போய் கண்ட வசனத்தை சொல்லி உங்களையும் குழப்பி வாழ்க்கையும் பழக்கி விட்டுருவாங்க. சத்ரு என்ன பண்ண முடியாது, அங்க இருக்க முடியாது, அதை சேதப்படுத்த முடியாதுன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை விசுவாசிப்போம். சரி, ஒருவேளை சத்ரு சேதப்படுத்துறான், ஏன் சேதப்படுத்துறான், கர்த்தர் வழி விடுறாரா? இல்ல, நம்ம வாசலை திறந்து விடுறதுனால தான் வருவான் வழியே. நம்ம வாசலை திறக்கணும்னா அவன் உள்ள வரவே முடியாது. வேத சொல்லுது, பொல்லாப்புரை அணுகாது, திகில் உன்னை அணுகாது, பயம் உன்னை அணுகாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் நம்ம பேசணும். இல்லைங்க, சத்ரு வந்துருவாங்க, பிசாசு அடிச்சிருவாங்க, இப்படி பேசவே கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க என்ன சொல்லுது வேதம், சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்க போவதில்லை, அங்க காணப்படவும் மாட்டாது. பிசாசுக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் பொல்லாத சக்திக்கும் நாச மோசத்தின் சக்திக்கும் வாழ்க்கையில குடும்பத்துல இடம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இடம் கிடையாதுப்பா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தீட்டு உள்ளவங்க அதுல பிரவேசிப்பது இல்லை, துஷ்டன் வரப்போறது கிடையாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்க மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி பிசாசு, இனி பொல்லாத சக்தி, இனி பிசாசு என்ன பண்ணாது, பொல்லாத சக்தி சாத்தான் என்ன பண்ண முடியாது, என் வாழ்க்கையை தொட முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. இனி பிசாசு, சாத்தான், பொல்லாத சக்தி என் வாழ்க்கையை, என் சரீரத்தை, என் பொருளாதாரத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளையை தொட விட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம். துஷ்டன் இருப்பதில்லை. ஆமென். கர்த்தர் தொட விட மாட்டான். கர்த்தர் தொட விட மாட்டானா, நானும் தொட விட மாட்டேன். அவன் தொட்டுக்கிட்டு எதனா எடுத்து போனான்னு வச்சுக்கோ, உன் ஆசீர்வாதத்தை, உன் பணத்தை, உன் மகிழ்ச்சியை நீ என்ன சொன்ன, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சக்தியை, என் குடும்பத்துல சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, பணத்தை, உழைப்பை எதுவும் திருடுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். இயேசு நாமத்தினால உன் கரத்தை என்ன பண்ணு, எடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க மீட்கப்பட்டவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். மீட்கப்பட்டவர்கள் சொல்லுது அந்த 8ஆம் வசனம், மீட்கப்பட்டவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீ யாருங்க, நீங்கள் நானும் யாருங்க, மீட்கப்பட்ட இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள்,
ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அவமானத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டுட்டா இருப்பா. உனக்கு விலை கொடுத்து வாங்கிட்டா இருப்பா. இனி என்ன பண்ண முடியாது, பின்னோக்கி செல்ல முடியாது. எகிப்து வாழ்க்கையில இல்ல, வறுமை இல்ல, இதே சொல்லிட்டே இரு. இந்த ஒரு ஆமென் சொல்லு. எவ்வளவு நாள் சொல்றது? போன வரைக்கும் சொல்லு. இந்த ஒரு ஆமென் சொல்லு. சஞ்சலம் தவிப்பு என்னை விட்டு ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன் நான். அல்லேலூயா. சில பேர் வந்து சோக பாட்டு பாட மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க இந்த சோக பாட்டே பாட மாட்டீங்க. அவங்க எப்போது சோக பாட்டு பாடினா தான் புரியும். சோக பாட்டு பாடணும்னா செத்து போயிருப்பாங்க, அங்க போயா. இங்க இயேசு உயிர் தெரிஞ்சுக்கிறாரு, இயேசு ஜீவிக்கிறாரு. இங்க நான் வந்து சோக பாட்டு பாடணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பேர் வந்து போட்டா வச்சுக்க, கடாயே இல்லாம எண்ணெயே இல்லாம தெரிச்சிடும் பழிச்சு. ஏன் கொஞ்சம் சோகமா பாட வச்சு கண்ணீர் மட்டும் தருமா. கண்ணீர் விடுறதுக்குன்னே சில பேர் ரெடியா இருப்பாங்க. நான் சொல்ற கண்ணீர் விடுறதுக்கு பற்களை சிரிச்சு காட்டுக்க மாட்டேன். இந்த நகைப்பினால உண்டா சிரிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லுகிறார். சந்தோஷம் துக்கமாய் மாறும் சொல்லுகிறாரு. இங்க வந்தா சந்தோஷம் பிடிச்சிக்கணும், இங்க வந்தா ஆனந்தம் பிடிச்சிக்கணும், இங்க வந்தா மகிழ்ச்சி பிடிச்சிக்கணும், ஆசீர்வாதம் பிடிச்சிக்கணும், செழிப்பு பிடிச்சிக்கணும், நிறைவு பிடிச்சிக்கணும். வருங்க தருக்கிறோம் தருக்கிறோம். சில பேர் வந்து தருக்கிற ஏன் நம்ம போக மாட்டாங்க. சில பேர் யோசனை பண்ணுங்க, ஏன் உங்களுக்கு தருக்க போக மாட்டேன். தருக்கன்னு சொல்லிட்டாங்க, நான் அவனை பிடிக்கிறேன், அவன் தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான், அவன் தான் என்னை விட மாட்டான், நான் விட்டா ஓடுறேன்னா அவன் தான் என்னை இழுத்து வச்சிருக்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹலோ, இதுதான் ஒரு ஆமென் சார். அதனால தருதலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. தருதலுக்கு எனக்கும் பஞ்சத்துக்கு எனக்கு சம்மந்தம், குறைவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் அந்த ஆள் இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்றேன். தருதத்தை பார்த்தே நீ வர வேண்டிய வீடு வேற வீடு, இது எங்க வீடு கிடையாது. நீ வர வேண்டிய இடம் ஏன் இடம் கிடையாதுப்பா, அதான் கிடையாது. போ போ, அட்ரஸ் மாதிரி வராத, அந்த சைடுல தான் போ. இருந்தா ஒரு ஆமென் சொல்றேன். எத்தனை பேர் விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்றேன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷம் என் வாழ்க்கையில இருக்கும். சந்தோஷம் என் வாழ்க்கையில இருக்கும், மகிழ்ச்சி என் வாழ்க்கையில இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சுகம் இருக்கும். வியாதிக்கு இடம் இல்லை, சாசுக்கு இடம் இல்லை, போராட்டத்துக்கு இடம் கிடையாது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தியம். இதை விட்டுட்டு வேற எங்கெங்கெல்லாம் போகலாம். இதுதான் சத்தியம். இயேசு தருத்துக்கு தான் வந்தார், இதை சிலுவையில தந்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் சிலுவையில செஞ்ச புண்ணியத்தினால இதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போகுது, பறிக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திரு சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த வேலையில கர்த்தாவே